ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உன்னுடைய ஆதாரம் என்று சொல்லி உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அனாதியாய் இருக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக நீ கொண்டாய். ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன்னுடைய உறைவிடத்தை நெருங்காது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என்னுடைய கை அவனோடு கூட இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அனாதியாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய புயம் நம்மளை வழி நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.